ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை பற்றிய நிறைய தகவல்கள், நிறைய செய்திகள், அவருடைய மகிமைகள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். நீங்களும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் அதெல்லாம் கூட அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தெய்வத்தையோ ஒரு குருவையோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த இடத்த எப்படிலாம் வச்சுக்கலாம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற நிகழ்வுகளை அப்படியே பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, அதெல்லாம் அகற்றி விட்டு வேண்டியவைகள் மட்டும் அந்த இடத்தில் இருக்க செய்து விட்டு குருராஜர் போன்ற மகான்கள், உங்களுக்குள்ள குருக்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் அமர செய்ய வேண்டும். இப்போ குருராஜர்லாம் அவர் செய்த மகிமை, அவர் செய்த மகத்துவம் அப்படின்னா அதெல்லாம் எண்ணில் அடங்காதவை, இன்றளவுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய மகான்களை பற்றி, அவ்வளோ பெரிய மகானுபாவரை பற்றி நம்முடைய சிந்தையிலே நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெற்ற புனிதம் பெற்றதாக மாறுகிறது நம்முடைய இந்த அவயங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின் போது அந்த ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் இருந்தால் கூட நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் ஒரு 10 நிமிடங்கள் எதுவுமே யோசிக்காமல், பிரார்த்தனைலாம் கிடையாது, எதுவுமே யோசிக்காமல் அமர்ந்து கொண்டு உங்களது மூச்சை மட்டும் கவனிக்கணும். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பீங்க, சிலர் இருக்க மாட்டீங்க. இல்லாதவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிடங்கள் ரொட்டீனாக டெய்லி பண்ணணும். அதை 10 நிமிடங்கள் நேரம் கிடைக்கும் போது உங்கள் அலுவலகத்திற்கோ இல்லை உங்கள் வியாபாரத்துக்கோ உங்கள் தொழிற்கூடத்திற்கோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்களது மூச்சை மட்டும் கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக 2வது, தினமும் ஒரு 3 நபர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். நீங்கள் யாருன்னு பாருங்க, யாருக்கு இன்னைக்கு நம்ம 3 பேருக்கு நம்ம நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருக்கு மனதார நன்றி சொல்லுங்க, கிராட்டிடியூட் கொடுங்க, நன்றி சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த நன்றி சொல்லதோடு மட்டும் இல்லாமல் குருராஜர்கிட்ட சொல்லுங்க, அவர்களுக்கு உங்களுடைய அருளையும் ஆசைகளையும் கொடுக்கணும் குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. 3வது, கண்டிப்பாக ஒரு 30 நிமிடங்கள் ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் உடல் மனம் எல்லாமே கனெக்டிவிட்டியில தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நாம் தொடர்ந்து ஈடுபடும் பொழுது தேவையற்ற சிந்தனைகளுக்கு நம் மனதில் துளி கூட இடம் கிடக்கூடாது. நம்முடைய மைண்டில் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது திருப்பி திருப்பி இருந்தால் தேவையற்ற இடங்களை அடைத்து கொண்டு எது முக்கியமாக அந்த இடத்தில் அமர வைக்க வேண்டுமோ அவை அமராமல் வேண்டத்தகாத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் முழுமையாக நம்முடைய மனதினை, நம்முடைய மைண்டை ஆக்கிரமித்துக்கிட்டு அது நோ யூஸ்லெஸ். அதனால தேவையில்லாத இடத்தை நாம் அகற்றிவிட்டாலே, தேவையில்லாத செய்திகள், சங்கதிகள் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே போதுங்க. இருக்கின்ற எஞ்சியில் இருக்கக்கூடிய இடம் முக்கிய நிகழ்வுகளுக்காக வைத்துக்கொண்டு குருராஜரை அந்த இடத்தில் அமர வைக்கலாம். என்னாலும் அவருடைய அருளும் ஆசிகளும் அந்த இடத்திலிருந்து கிடைக்க நாம் பெறலாம். அதுதாங்க கோயில். மந்த்ராலயம் போனீங்கன்னா, போயிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், போகாதவங்க நிச்சயமாக போக ட்ரை பண்ணுங்கள். போகாதவங்க என்ன பண்ணுங்க, ராயர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைங்க. குருராஜா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, அந்த மண்ணை மிதிக்க வேண்டும், எங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், செல்வ செழிப்பு வேணும், சந்தான சம்பத் பரிசுத்த பக்தி விஞ்ஞான வாக்திக சுபடவாதின் அவர் வரும் ஸ்லோகத்தில். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பின்னால். அது மாதிரி அவர்கிட்ட போய் கேளுங்க. மந்த்ராலயத்திற்கு போக முயற்சி பண்ணுங்க. முதல்ல அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சாதான் அங்கே போகிறதுக்கு உண்டான ஒரு அருளை அவர் கொடுப்பார். சரி, ஓகே. மந்த்ராலயம் போயிருந்தீங்கன்னா குருராஜரை போய் நம்ம தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ண உடனே அப்படி திரும்பி வந்தோடனே இன்னொரு பிருந்தாவனம் இருக்கும். அந்த பிருந்தாவனத்தை சிலர் நின்று வணங்குவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. சிலர் சும்மா ஒரு வணக்கம் போட்டு போயிடுவாங்க. சிலர் பார்த்து கொண்டே சென்று விடுவார்கள். இவர் யார்? குருராஜருக்கு பக்கத்திலே இருக்கிறாரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. நிறைய பேர் போயிருப்பீங்க. சிலருக்கு சொல்கிறேன், தெரியாது அவர் யார், ஏன் அந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை, தெரியாதவர்களுக்காக இந்த தகவலை சொல்கிறேன். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் நாளைக்கு வேறு யாருன்னா அந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறீங்க மந்திராலயத்துக்கு, அவங்க கேட்குறாங்க அவர் யாருங்க அப்படின்னு கேட்குறாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பல முறை போயிருப்பீங்க. அவர் யார் என்னன்ற தகவலை அவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த செய்திகளை நீங்கள் வச்சுக்கிற வரலாற்று பூர்வமான நிகழ்வுகள் அவையெல்லாம். அந்த மாதிரி சத் விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் நல்ல சிந்தனை திறனையும் நிறைய அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு உத்வேகத்தையும் உருவாக்கி தரும். அந்த மாதிரி சத் விஷயங்கள்லாம், அந்த மாதிரியான செய்திகள், தகவல்கள். சரி, அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் வாதீந்திர தீர்த்தர்.
சுவாமிக்கு பக்கத்திலே உட்காந்துருக்காரு, அந்த இடத்தில் அமர வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ராயர் இருக்கும் போதே சொல்லிட்டார். சரி, எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, வெங்கண்ணா தெரியும் உங்களுக்கு. இந்த கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த வெங்கண்ணா என்பவர் குருராஜருடைய அருளாலும் ஆசிகளாலும் அந்த ஆதோனி நகருக்கு திவானாக மாறினார். அப்ப ராயர் அப்ப இருக்கும் போது அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர் கூப்பிட்டு, நான் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்ய போறேன், எனக்கு ஒரு பிருந்தாவனத்தை தயார் செய் அப்படின்னு சொல்றார். வெங்கண்ணாவும் வருத்தப்படுறார். இல்ல செய் அப்படின் போது அவர் என்ன பண்றாரு, ஒரு பிருந்தாவனத்தை வடிவமைத்து விடுகிறார். ஏன்னா நம்ம வாதீந்திர தீர்த்த சுவாமிகளை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பிருந்தாவனத்தை வடிவமைத்து விடுகிறார். ராயர் சொல்றார், சுவாமி பாருங்க அப்படிங்கிறாரு. சுவாமிகள் அதை பார்க்கிறார். பார்த்துட்டு, அழகிய வேலைப்பாடோடு இருக்கு, இந்த பிருந்தாவனம் எனக்கு இல்லை, இது வேண்டாம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிறிது நேரம் அமர்ந்து இலைப்பாரிய ஒரு பாறைக்கல் மாதாவரம் என்ற ஊர்ல இருக்கு, அந்த பாறைக்கல்லினால் எனக்கு உண்டான அந்த பிருந்தாவனத்தை தயார் செய் அப்படின்னு சொல்றார். அவர் சொன்ன உடனே அதே மாதிரி அவருக்கு உண்டான பிருந்தாவனம் தயாராகுது. அப்ப இந்த பிருந்தாவனம் யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது, பின்னாளில் ஒருவர் இந்த இடத்தில் அமர்வார் அப்படின்னு சொல்லிடுறார். அவர் தான் அந்த வாதீந்திர தீர்த்தர். வாதீந்திர தீர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தா, குருராஜருடைய ராகவேந்திர சுவாமிகளுடைய பூர்வாசிரம கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லலாம். பூர்வாசிரமத்திலே குருராஜருக்கு ஒரு மகன் இருந்தார், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாச்சார். அந்த லக்ஷ்மி நாராயணாச்சாருடைய பேரன் தான் ஸ்ரீனிவாசாச்சார். அந்த ஸ்ரீனிவாசாச்சார் தான் வாதீந்திர தீர்த்தராக அந்த இடத்தில் அமர்ந்தார். சரி, எப்பன்னா இவர் 5வது பீடாதிபதி, அந்த குரு பரம்பரையில் 5வதாக அந்த இடத்தில் அமர்ந்தார். 1728 1750 வரைக்கும் அந்த பீடத்தில் இருந்தார். அவருக்கு என்னங்க அவ்வளவு முக்கியத்துவம் அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, குருராஜருக்கு ரொம்ப பிரியமானவர். அது மட்டும் இல்லை, அவர் மகா பாண்டித்யம் நிரம்பியவர். எவ்வளோ பேருங்க இது வரைக்கும் மந்திராலயத்தில் எத்தனையோ பக்தர்கள், கோடானு கோடி பக்தர்கள் நம்ம சொல்றோம்ல, எல்லோரும் சென்று குருராஜருடைய அருளையும் அனுகிரகத்தையும் பெற்றிருக்கிறார்கள். எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குது. அவருடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய வகையிலே பார்த்தீங்கன்னா, அதில் வாதீந்திர தீர்த்தருடைய அந்த அவருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கு அந்த இடத்துல. அதில் சிலர்லாம் கூட சொல்லுவாங்க, நீங்க எதனா சேவை பண்ணீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்லுங்க, வாதீந்திர தீர்த்திட்ட போய் சொல்லுங்க. ஒரு இடத்துல நம்ம பெரிய எங்கன்னா போனோம்னா சொல்றோம்ல, ஒரு பெரியவரை பார்ப்போம், அதுக்கப்புறம் பக்கத்தில் விட்டு அவர்கிட்ட சார் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவர் மந்திரி மாதிரிங்க. அவருக்கு சுவாமிக்கு ராயருக்கு பக்கத்திலே இருக்கார், அந்த இடத்துல இருக்கார். அப்போ அவர்கிட்ட சொல்லணும் போயிட்டு அவர்கிட்ட என்னென்னலாம் சேவை பண்ணியிருக்கோம், சுவாமி இந்த மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், ராயர்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு அனுகிரகத்தை வாங்கி கொடுங்க. வாதீந்திர தீர்த்தர் மகா பாண்டித்யம் பெற்றவர். அந்த காலத்திலேயே அப்பவே அரசர்களாலும் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களாலும் ரொம்ப கௌரவிக்கப்பட்டவர். அது மட்டும் இல்ல, இந்த கிரேட் ஸ்காலர். அவர் கிரந்தங்கள் ஏற்றிருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, ராயருக்கு ஒரு கிரந்தம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரந்தம் ஏற்றுறார். அதுல குருராஜருடைய அவருடைய மகிமை, அவருடைய பெருமை, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்வியல் குறிப்புகள், அதுக்கப்புறம் அவர் எழுதிய கிரந்தங்களை பற்றி சில பல தகவல்கள், இதெல்லாம் சேர்த்து ஒரு கிரந்தத்தை எழுதுறார். அதனுடைய பேர் குரு குணஸ்தவனம் அப்படின்னு பேர். அந்த கிரந்தத்தை என்ன பண்றாரு, சுவாமி கிட்ட கொண்டு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சமஸ்தானத்தோடு அங்கே வர்றார். மந்திராலயம் குருராஜருடைய பிருந்தாவனத்திற்கு பூஜைகள், அப்புறம் அதுக்கு தேவையான எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே அந்த இடத்துல பண்றார். சுவாமிக்கு பிருந்தாவனத்திற்கு செய்துட்டு அஸ்தோதங்கள்லாம் முடிச்சுட்டு மகா மங்களாரத்தி எடுத்து விட்டு இந்த குருகுணஸ்தவனம் என்கின்ற அந்த கிரந்தத்தை ஒவ்வொரு வரியாக படிக்கிறார். அவர் முன்னால நின்று, சுவாமிக்கு முன்னாடி நின்று, அந்த பிருந்தாவனத்திற்கு முன்னாடி. அந்த கிரந்தம் முடிக்கும் நேரத்தில் அந்த கடைசி வரி வரும்போது சுவாமிகளுடைய பிருந்தாவனம், நம்முடைய ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் அசைந்தாடியதாம் சில நொடிகள். சுற்றி நின்று பார்த்தவர்களுக்கெல்லாம் ஒரே வியப்பாங்க. குருராஜர் தன்னுடைய பிருந்தாவனத்தை அசைத்தாடி இவருடைய அந்த குருகுணஸ்தவனத்திற்கு ஆசிகள் வழங்கி இருக்கார் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு மகா மகிமை பொருந்தியவர் வாதீந்திர தீர்த்த சுவாமிகள். அதனால இனிமே நீங்க மந்திராலயம் போனீங்கன்னா குருராஜரை தரிசனம் செய்து விட்ட பிறகு உடனடியாக வேக வேகமா அந்த இடத்துல இருந்து வராம ஒரு சில பல நொடிகள் வாதீந்திர தீர்த்தர் பிருந்தாவனத்திற்கு முன்னால் நின்று, சுவாமி ராயர்கிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கோம், இதெல்லாம் சொல்லியிருக்கோம்,
அருள் கூர்ந்து அவையற்றையெல்லாம் நிறைவேற்றி தரணும் சாமி, நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, நாங்களாம் எதுவுமே கேட்க மாட்டேங்க, போய் நின்னாலே அவருக்கு தெரிஞ்சிடுங்க அப்படின்னா, அதே மாதிரி இவர் முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் நில்லுங்க. நின்றுட்டு அவர் உன்னை கை கூப்பி வணங்கி விட்டு அந்த இடத்தை விட்டு நகருங்கள். அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டில் வச்சுட்டு எழுதி பாருங்க, நோட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணுங்க. வாதீந்திர தீர்த்தர் யார், அவர் எத்தனாவது பீடாதிபதியாக இருந்தார், எந்த வருடத்தில் இருந்தார், குருராஜருடைய பூர்வாசிரம மகன் பேர் என்ன, அவருடைய பேரன் பேர் என்ன, கொள்ளு பேரன் பேர் என்ன, இந்த தகவல்லாம் ரீகால் பண்ணி பாருங்க. எப்பவும் மறக்காதீர்கள். யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. அப்ப குருராஜருக்கு பிரியமான வாதீந்திர தீர்த்த சுவாமிகள் ராயரின் விருந்தாவனம் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு அங்கு குருராஜரிடம் தரிசனம் பெற்ற அனைத்து பக்தர்களையும் அவரும் பார்த்திருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருடைய அனுகிரகத்தையும் பெற்றுதான் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கே தெரியாமல். அதுதான். அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். ஹிருதயாரவிந்தம் திருவுள தாமரை ராகவேந்திர ராகவேந்திர. ஹிருதயாரவிந்தம் திருவுள தாமரை ராகவேந்திர